Welcome to IDA Max. இன்னைக்கு நம்ம 10th standard chapter 5 coordinate geometry exercise 5.4 8th sum பார்க்கலாம். Find the equation of the perpendicular bisector of the line joining the points A of -4, 2 and B of 6, -4. இப்போ AB அப்படிங்கிற ஒரு லைன் ஜாயினிங் இருக்குது, அதுக்கு perpendicular bisector CD. இப்போ இந்த CDயோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏ பாயிண்ட் x1 y1னும் பி பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் ஃபார்மில் y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. y2 மைனஸ் y1ல் வந்து y2 மைனஸ் 4, y1 வந்து -2 பை x2 வந்து 6 மைனஸ் x1 இஸ் -4. ரெண்டு சேம் சைனாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன சைனோ அதை போடணும். அப்போ -6 பை இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 6 + 4 தட் இஸ் 10. இது ரெண்டும் நம்ம வந்து 2 டேபிள் அடிக்கலாம். 3 2s are 6, 5 2s are 10. ஸோ -3/5. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து -3/5. ஆனால் சிடி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபிங்கிறப்ப அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஏபியோட ஸ்லோப்புக்கு ரெசிப்ரோக்கலாகவும் ஆல்டர்னேட் சைனாகவும். இப்போ 3/5னா அதோட ரெசிப்ரோக்கல் 5/3. இது மைனஸாக இருக்கும்போது அது வந்து ப்ளஸ். இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி = 5/3 சின்ஸ் ஏபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. இப்போ பைசெக்டர்னு கொடுத்துருக்கிறதுனால we have to find out the value of D, that is midpoint of AB. Midpoint formula x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. x1 y1 x2 y2ங்கிறது A பாயிண்ட் நம்ம x1 y1 ஆகும், -4, 2 வந்து x1 y1னும் B பாயிண்ட்டை நம்ம x2 y2ஆகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 is -4 plus x2 is 6/2, y1 is 2 plus y2 is -4/2. இது ரெண்டு ஆல்டர்னேட் சைன் சப்ராக்ட் பண்ணுங்கள். 6ல் 4 போச்சுன்னா 2, பிகர் நம்பர் சைன் 2/2, இதுவும் ஆல்டர்னேட் சைனாக இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுங்கள். 4ல் 2 போச்சுன்னா 2, பிகர் நம்பர் சைன் -4 -2/2. இந்த 2/2 கேன்சல் பண்ணால் 1, இந்த 2/2 கேன்சல் பண்ணால் -1. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி இஸ் 1, -1. The equation of the perpendicular bisector. அப்போ வந்து நம்ம பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் எடுக்கிறோம். அப்போ இந்த 1, -1 நம்ம கண்டுபிடிச்சது தான் x1 y1. அடுத்தது நம்ம ஸ்லோப் வந்து பெர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சது வந்து 5/3, தட் இஸ் m வேல்யூ. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y minus y1 is -1 equal to m is 5/3, x minus x1 is 1. ஸோ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ் y + 1 = 5/3, x - 1. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 × y + 1 = 5 × x - 1. 3 இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × y 3y, 3 × 1 3, 3y + 3 = 5 × x 5x, 5 × 1 -5, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 1 5. இப்போ எல்லாவது ஒரே சைட் கொண்டு வரலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். இப்போ ப்ளஸ் 5x இந்த சைட் வந்தால் -5x, அடுத்தது இங்கே ப்ளஸ் 3y, அடுத்தது ப்ளஸ் 3 அண்டு ப்ளஸ் 5னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்து -5x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 = 0ன்னு இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஸ் 5x மைனஸ் 3y இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8ன்னு வரும். அப்போ நம்மளுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணும்போது -8. ஸோ த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இஸ் 5x minus 3y minus 8 = 0 is the perpendicular bisector of that given straight line. Thank you, children.